திருச்சி திருச்சி. இது யாரு? ஓர்படியாள். என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ 1 2 3 3 தேவியர்கள் உட்கார்ந்துருக்கிறேன். அதை 3ன்னு சொன்னா தான் கரெக்டா இருக்கும். 3 எடுத்து 3 சொல்லிட்டோம்னா தப்பா போயிடும். என்ன கரெக்ட் தான். என்ன வேணும்? இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்காளோ? காலில் விட்டுவான். அவளை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஒரு முடிவாயிருக்கு. அதை படிக்கிறதுக்கு அவளுக்கு நாலேஜ் இல்லையா? அப்ப நான் சொன்னது என்ன குற்றம் இருக்கு? இப்போ வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு கல்வியை பொதுவியலில் படித்து வருவாள். மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்துருவா. அதில் ஜெயிக்க வச்சு தரேன். அவளை கட்டிட்டு போறவன் ஒரு கிரேடட்ல இருப்பான். புரியுதா? பல கோடி சம்பாத்தியம் பண்ணுவா. காலில் வந்துட்டுவா. ஆமா, ஒன்று கேட்கணும். அது என்னன்னு கேட்டுருவோம். அப்போ கேட்டுருவோம். முத்துக்கருப்பசாமின்னு ஒரு சாமி வராரு. அவர் எங்க இருக்காரு? ஒண்டி கருப்பர். குளத்துக்கரையில் முத்துக்கருப்பசாமி இருக்கார. மருதவர 2 பொம்மியும் வெள்ளையம்மாளும் சேர்ந்து இருப்பாங்க. நான் சொல்லுது முத்துக்கருப்பசாமி இருக்காரு. கருப்பசாமி தான், தவறு இல்லை. உங்க தெய்வம் தான். உன் பிள்ளைய நான் படிக்க வச்சு வெற்றியாக்கி தரேன். கொடுக்கல் வாங்குற கொஞ்சம் நிறுத்திக்காங்க, சரியாயிரும். என்ன நல்லா தொடங்கலாம். தை மாதத்தில் தொடங்கு. என் பேரை சொல்லி தொடங்கிக்கா, வெற்றி ஆயிரும். பக்கத்தில் வாங்க. ஆளாளுக்கு நீங்களே வாழ முடியல. பக்கத்தில் வாமா, நான் எட்டி கொடுக்க கூடாமா, கிட்ட வாமா. இந்தா நல்லா இருக்கு, வெற்றி ஆகும். தொழிலை உருவாக்குவோம், விவசாயத்தை பெருக்குவோம், அசத்துவோம். அடுத்த உத்தரவில் உனக்கு பேசுவோம். போயிட்டாங்க. நீ கேட்க வந்தது வாசுக்கு, என்கிட்ட கேட்கறது காசுக்கு. நல்லா இருமா. என்னம்மா? ஐஸ்வர்யமா இருப்பான். கவலைப்படாம இருங்க, தைரியமா நடிப்பான். கருப்பசாமி அதே திருச்சி எல்லை. யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேணுமா உனக்கு? இந்த இதை கொடு, செல்ல கொடு. கண்ணை முடிக்காம கொஞ்ச நேரம் ஆன் பண்ண மாட்டேன். சும்மா வாங்கி வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தேன். இதையே பார்த்து சொல்லுதேன். என்ன உங்க அம்மாவை? நரம்பு சம்பந்தமான பிணி உங்க அம்மாவுக்கு இருக்கு. சரிண்ணா? நிரோஸ் பாயிண்ட். பிரெயின் பக்கத்தில் போகக்கூடிய நரம்பியல், இடுப்பு சம்பந்தமான நரம்புகள் சம்பந்தமான குளறுபடி இருக்கு. இப்போதைக்கு அவங்களால பூர்ணமாக எந்திரிச்சு நடக்க இயலாத குறை இருக்கு. அதை தெளிவாக்கி நல்ல வாழ வச்சுட்டு இருந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? கால் ஒன்றுவா. அதுதான் அந்த போன வாங்கினே ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் பார்த்தேன். சரி, நீ குழம்பிடக்கூடாதே அப்படின்னு தான் நினைச்சேன். மாப்பிள்ளை நாங்கள் பார்க்குறோமா, நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருந்தீங்களா? நாங்கள் பார்த்தா போதுமா? கரெக்ட், ஓகே. சென்னையில் இருந்து பிப்ரவரி மாதம் மணக்கோலம் நடக்கும். இந்தா ஐஸ்வர்யமாக இரு. இதை நீ வச்சுக்கோ. இதை உங்கள் அம்மா தலைப்பக்கத்தில் கொண்டு போய் எந்திரிச்சிருவா. ஓடிப்போ. கருப்பசாமி. ஆமாம். ஆ ஆ ஆ தெற்கே எங்கே போயிருக்கிய? கொஞ்சம் குதிரையை கொஞ்சம் நல்லா ஓட்டணுமே. ஏ அப்பா, அவ்வளோ தூரம் போயிடுதா? கன்னியாகுமரி எல்லை. தான் பார்க்குற தொழிலில் மன நஷ்டமும் வேதனையும் அடைந்தது யார்? வாடா, வரலாம். என்ன தொழில் பாப்பாக்க? இந்த தொழிலை மாற்றிக்கிட வேண்டிய அவசியம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உத்தரவாயிருக்கு. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு அங்கே இருந்து சம்பாத்தியம் பண்ணு. அதுக்கு அடுத்து அதில் உள்ள குழப்பங்கள் தீரும். சட்டப்படி சில இடைஞ்சல் வரும்னு மேலேருந்து கட்டளை இருக்குது. அதில் எந்த ஒரு
ஆபத்தும் இல்லாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ இருக்கக்கூடிய பணச்சுக்கரையும் மாற்றி ஒரு இடமும் வாங்கி தந்து வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? ஒன் தொழிலவே அவன் எடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஆனாலும் அவனை கொஞ்சம் மாற்றி தரேன். நல்லா இருக்கு, போயிட்டு வா. அதே கன்னியாகுமரி எல்லை சொத்து சம்பந்தமா மன உபாதை அடைந்தது யார்? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனேன், வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தெய்வம் ஒன்று கூடியிருக்கு. ஆனா 12 ஆண்டுகளுக்கு முன்னரே உன்னுடைய உரிமையான சொத்துக்களெல்லாம் கொஞ்சம் மனவாதங்கள் ஆகி இப்போதைக்கும் உனக்கு முழுமையான உதவி செய்ய முடியாத அளவுக்கு பிரிவும் பிரச்சனை இருக்கு. அதில் 2 பேர்கள் சம்மதித்தா உனக்கு தெளிவு கிடைக்கும். அவங்க எதிரியா இருக்காங்க. அதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல, கால் வந்துட்டுவான். அப்படியா? இன்னொன்று இருக்கும் என்னன்னு. ஒரு பிள்ளைய பற்றி ஒரு கேள்வி கேட்க மாட்டுக்க. அந்த வேலையை நான் போட்டு தரேன், பொறுமையாக இருந்துக்கா. இன்னும் 1 வாரத்துக்குள்ள ஒரு தெளிந்த ரிசல்ட் தரேன். நல்லா இருக்கு, போயிட்டு வா. என்ன அது அது என்ன விஷயம்? இந்த எல்லையில் நிற்கிறவர்களில் குழந்தையை பற்றி கேட்க வந்தது யார்? பையனுக்கு என்ன வேணும்? கண்ணை முடிக்கா, கண்ணாடியை கலந்து தூர போட்டுரு. என்னையே நினைச்சுக்கா. இடைப்பட்ட காலத்தில் உன் மருமகளுக்கு வயிற்றுல வலியும் வேதனையும் வந்துருச்ச. இப்போ 2 சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? காலில் விழுட்டு வா. வயிற்றுக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்க. லேசாக பண்ணிடலாமா? கரையுமா? கரையாது. அறுவை சிகிச்சை செய். ஒரே வாக்கு. சரி வா. மருமகளுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கு. அவன் மனத்தை மாற்றி பக்குவம் பண்ணி குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். அந்த பிள்ளையும் அரும்புதுராம காப்பாற்றி தரேன். சேர்த்து வைக்கிறேன், போயிட்டு வா. மல்லா அடுத்து பேசுவோம் அதை பற்றி, சரியா? இந்த கன்னியாகுமரி எல்லையில் தன்னுடைய வீட்டு இடத்தை ஒட்டி கோயில் இருக்கிறது. யாரப்பா அது? வரலாமா வரலாமா வரலாமா? என்ன வேணும்? உடனடியாக நடத்தி தந்தா போதும்ல. நல்ல ஜாதகம் வந்திருக்கு, ஸ்டாங்காக அடிச்சு விட்டுருவோம். தைரியமாக இருக்கலாம். வாழ்க்கையை இணை பிரியாமல் காப்பாற்றி தரேன். ஒரு குழந்தை பிறக்கும், ஆம்பளை பையன் பிறப்பான். சிவபெருமான் பேர் வை, காலில் விழுந்துட்டு வா. ஒன்றுன்னு சொல்லாத, எல்லாம் இருக்கு. நல்லது சொல்லு. கர்மசாமிக்கு இந்த மார்கழிக்குள்ள எல்லாம் நிர்ணயம் ஆயிரும். எதிரி கிடையாது, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், காப்பாற்றுவோம். போ, நல்லாரு, ஆனந்தமாரு. என்கிட்ட வந்தவனுக்கு யாருமே எதிரி கிடையாது. எல்லாரும் என் பிள்ளையில தான் ஒற்றுமையாக ஆக்கிடுவேன். போயிட்டான் 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 போயிட்டான். என்ன கர்மசாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமியே. ஐயப்பசாமி சீசன் வருதுலப்பா, எல்லாரும் சந்தோஷமா கும்பிட வேண்டாமா? என்னடா வேணும் உனக்கு? கண்ணை முடுறா, அவளை கொஞ்சம் பார்க்கட்டும். 1 2 3 4 5 6 4ஆம் இடம் தோடு. தோடு ஒரு புஜத்திலிருந்து கீழே வர வலிக்காமல்ல, பக்கவாதத்தில் கொண்டு போய் விட்டுருமோன்னு பயப்பட்டு கிடக்கா. காப்பாற்றிருந்தா போதுமில்ல, காலில் விழுந்துட்டு வா. போ. கர்மசாமிக்கு இந்தாப்பா ஆயுள் பலமாக வாழ வைக்க வண்டி வாங்கி தரேன். இந்தா பணமும் தரேன். தீர்த்தாச்சு, சந்தோஷமா இரு. போயிட்டான். ஆமா, நான் ஊமையாக இருப்பேன். அவன் கேட்குறத கொடுத்து போயிடுவோம். இல்லைங்க பிடிச்சப்பையா. என்ன வேணுப்பா? உங்கள் வீட்டு பக்கத்தில் சொடமாடசாமி வராரு, இருக்காரா? இருக்காரா? அவருக்கு உங்களுக்கு சொந்தம் கிடையாது, ஆனால் அந்த எல்லையில் இருக்காரு. உன் பையன் முதல்ல சொல்ல கேட்டு நடப்பானா? நடப்பானா? நீ சொன்னா நான் ஒத்துக்கிட முடியுமா? அவனுக்கு வேலையை வாங்கி தரேன், அது போதும்ல. கால் விட்டுவா.
சுகத்தை கொடுக்கணும் எல்லாத்துக்கும். இந்தாப்பா வேலை கிடைக்கும், வீட்டில் உள்ள பொம்பளைக்கு உயடல் ஆரோக்கியம் ஆயுள் பெருகும். நல்லா இருக்கு, சந்தோஷம். கர்மசாமி ஆமாம், தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாற்றும். இந்த பாட்டு உனக்கு தெரியுமாடா? தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேளும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. என்ன அபிராமி கோயிலை கும்பிட்டீங்களா? திருக்கடையூர் பக்கம் உங்கள் ஊரா? காலில் விட்டுவாங்க. இன்னும் ஒரு தரம் கும்பிட்டு வாங்க. உன்னுடைய கற்பப்பையை ஆராய்ந்து பார்த்ததுல குழந்தையை சுமக்கக்கூடிய பலம் இல்லை, கொஞ்சம் பலவீனம் குறைவாக இருக்கு, சிறுத்து இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன செய்தி உங்களை தாக்கியிருக்கும். அதை என்னுடைய சக்தியால் அதை பெருக்கமாக்கி அழகாக ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுக்கலாம்னு ஒரு உத்தரவாயிருக்கு. அவளுக்கு பேர் என்ன பேர் வைப்ப? கற்பகவல்லி, அப்படின்னா கற்பூர நாயகி. கால் வந்துட்டு வா. இந்தா இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கிடுத, வீட்டில் போய் இந்த கனியை வச்சு சாமி கும்பிட்டுக்கிடுற. தை மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு ஜனனம் ஆயிரும். இப்போ உடனே தூங்க வச்சிருவேனே, அங்கே தள்ளிப்போ, என் முன்னால் உட்கார், வா பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, கண்ணை மூடு, என்னையும் மட்டும் நினச்சிக்கா. நல்லா இருக்கும், ஓடிப்போம். ஒழுங்காக தூக்கம் வரும், சந்தோஷமாக இருக்கும். கை கால் ஜாயிண்ட் வலிகள் இருக்கும், மேகம் போன்ற வெள்ளைப்படுதல் போன்ற அறிகுறிகள் தோன்றும். இவைகளெல்லாம் இனி வராது. போய்ட்டு வா. உடனே பூசி விடுதான் பாரு பிள்ளைக்கு. கருமசாமிக்கு நல்லா இருங்களா? ஆனந்தமா இருங்க செல்ல மக்களே. புண்ணியமா இருங்க. போய்ட்டு வாங்க. கர்மசாமி திருநெல்வேலி சிவனப்பரியிலிருந்து சுடலமாடசாமி வரார, அவருக்கு உங்களுக்கு என்ன? கும்பிட்டு வருவீங்க, ஐஸ்வர்யமா ஒரு நம்பிக்கையோடு செல்வீங்க. இப்போ பிள்ளைய பத்தி நான் என்ன பேசணும், என்ன செய்யணும்? இவ்வளவுதானே விவரம். கண்ணை முடிக்கலாம், கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். திருச்செந்தூர்ல இருந்து முருகப்பெருமான் வாரான், அவருக்கு ஒரு வேண்டுதலை கிடக்கு, அதை செஞ்சிடணும். தை மாதம் பூசத்துக்கு பிறகு திருமணம் நடக்கக்கூடிய அறிகுறியை கொண்டு வந்து தரேன், பெண்ணவும் கொண்டு வந்து தரேன். கால் வந்துட்டு வரலாம். வேற செய்வனைகள்லாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமா இருக்கலாம், தொழில் நல்லா ஆக்கி தரேன். ஒரு அக்ரிமெண்ட்டை இன்னும் நீ செட்டில் பண்ணி கொடுக்க முடியலையாம்லா? உண்மையா இல்லையாடா? அதுக்கு பணங்கள் உனக்கு வந்து சேரல, உன் கையிலையும் பணம் இல்லை. அதனால் அடுத்த கான்ட்ராக்டை பிடிக்க முடியாமல் இப்போ மைனஸான ஒரு பேரில் மார்க்கெட்டில் இருக்க. அதை உனக்கு ஓப்பன் பண்ணி ஆக்கி தந்துட்டோம்னா சந்தோஷமாயிரும்ல. காலை விட்டுருவோம். அருமையான வெற்றி மாலை கூட என் பிள்ளைக்கு தங்கமாக வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். வாடா உட்காரு, கண்ணை முடிக்கா, உள்ளத்துக்குள்ளே என்ன நினச்சிக்காடா, நல்லா இருவேன். கர்மசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை, கர்மசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு இந்தா நிறைய தொழில் அமையும். இந்தா ஒரு கேள்வி உள்ளே இருக்கு, என்னடா செய்யணும்? இன்னொரு கேள்வி இருக்க. இந்தா நல்லா இருடா, உள்ளம் நிறைவாய்கள் புண்ணியம் அடைவாயப்பா, வாழ்க. அதே நெல்லை மாநகர் தன் பிள்ளைகளை பற்றி மன வருத்தத்தோடு கேட்க வந்தது யார்? ஆம்பளை பையன். என்னப்பா கிடாய் வெட்டுவீங்களாப்பா? எந்த கோயிலுக்குப்பா வெட்டுவீங்க? அது இந்த வருஷம் வெட்டணுமா? எப்போ அது? என்ன மாதம் அது? உத்தரமா மாசிப்படப்பா?
கொடுத்துங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். செல்வமாக இருமா, போயிட்டு வா, ஐஸ்வர்யமாக இரு. இப்போ பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி தரணும். அதில் எந்த மனக்குழப்பம் இல்லாமல் ஐஸ்வர்யா நடத்தி தந்தால் போதுங்களா, மன மகிழ்ச்சியாக நடத்தினா போதுங்களா, அதுக்கு வேண்டிய பணங்கள்லாம் சேர்த்து தந்துடுறேன், வெற்றி ஆகணும். ஆமாம், ஒரு சின்ன விஷயம் கேள்விப்பட்டேன், காசிக்கு போகணும்னு ஆசைப்பட்டது யாரு? ஏன் அதை நீ செய்யலை? காசிக்கு போகிறவங்க 3 பேருக்கு தானத்துக்கு பணம் கொடுத்து விட்டுரு, சரியாயிரும். கர்மசாமிக்கு என்னப்பா பக்கத்தில் வா. தொழிலை வளமாக்கி தரேன், திருமணத்தை நல்லாக்கி தரேன். இந்த மாதிரி இன்னையோட தீரும், போயிட்டு வரலாம். ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். அப்படியா? பையனை பற்றி கேட்க வந்திருக்கியா? வா. கல்யாணம் மாணவனே, கல்யாணம் முடிச்ச போயெல்லாம் சீரழிச்சு கிடக்காம போய் உள்ளது கல்யாணம் கேட்க வந்திருக்கு. என்னத்த சொல்ல, நம்ம கல்யாணம் முடிக்கணுமா, லவ் பண்ணி முடிக்கணுமா, நம்ம கொண்டு வந்து சேர்க்கணுமா? அவன் லவ் பண்ணதே கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? கால் வந்துட்டான். நல்ல பிள்ளைய தான் விரும்பியிருக்கான், பிள்ளை நல்ல சோக்கா இருக்கான். முடிய வைக்கிறேன், 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்த்து முடிய வைப்போம், கூட்டு ஓட மாட்டான். மரியாதையாக கல்யாணத்தை நடத்தித்தரேன், ஓடிப்போ, ஓடு. ஓய், ஒன்று தான், போ 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 போ. கர்மசாமி, ஆமாம். அப்படியா? சிதம்பரத்திலிருந்து சென்னையில் வாழ்பவர்கள் தொடாமரல கண்ணமுடே. சரி, காலை வந்துட்டுவாமா. எப்போ வச்சுக்கிட்டு இருக்கவளை பிரிஞ்சானோ அன்னையிலிருந்து என் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க வந்து அப்படி நிற்க எடுக்க நிற்க எடுக்கன்னு வந்து இப்போ நிரந்தரமான வலியும் வேதனையுமாக இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய உள்மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வி. உண்மையா இல்லையா? உண்மைதான். நான் இப்போ எந்த ஒரு உறவுகளும் வச்சுக்கிடல அப்படிங்கிறது உன்னுடைய மனசு. இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை, உன்னை நல்லா ஆக்கிட்டா போதும். இவளுக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, இவன் அவசியம் இல்லாமல் அவளை குற்றம் சொல்லிடக்கூடாது, ஒன்றை குற்றவாளியவும் ஆக்கிடக்கூடாது. அதனால் இவளை தெளிவு பண்ணி நிம்மதி ஆக்கித்தாங்கன்னு நீ கேட்க வந்திருக்க. கால் வந்துட்டு வா. இன்னும் கொஞ்சம் கால் வந்துக்க அம்மா. பக்கத்தில் வா. நீ தொடாமடா குட்டி பேல, என்னையவே நினைச்சுக்கா. வலி இருக்க பகுதிகளை பூரா மனதார உணர்ந்துக்கா. இப்பவே தீர்த்து தாரம் பாரு. கர்மசாமிக்கு, 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 வழிகாட்டும் மாளிகைப்பாறை கர்மசாமிக்கு, குருநாதர் பாண்டிசித்தருக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு நமச்சிவாயம். வலி இனிமே இருக்காது, தைரியமாக இருக்கலாம், ஏந்திக்கலாம். இந்தா புண்ணியமாக இருந்துக்கா. வாடா, சந்தேகம் இல்லாமல் வாழ்ந்துக்காங்க. இனிமேல் எந்த குழப்பமும் இருக்காது, சரியா? மனமுதை அடக்கிக்கொள். இந்த கனியை வச்சு சாமி கும்பிடணும். இந்த கனியை நாளைக்கு ஊரில் போய் அறுத்து குடிச்சிட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்கணும். இதை நாளை கழித்து செய்யணும். கடன் படாமல் காப்பாற்றித்தரேன். நல்லா இருங்க செல்லுங்களே. வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கணும். போயிட்டாங்க. இல்லை, அதுக்கு இன்னும் 18 நாள் இருக்கு. புரியுதா? 18 நாள் கழிச்சு வரணும். தீபாவளியெல்லாம் முடிஞ்சு வாங்க. என் பேர் போட்டிருக்கலாம் வண்டியில். ஏழு என் பேரை கீழே தானே எழுதியிருக்க இல்லையே? மேலே யார் பேர் எழுதியிருக்க? அதுக்கு கீழே கருப்பசாமி தோணு என் பேரை போட்டிருக்க. அதுக்கு கீழே ஒரு சாமி வர. அது என்னன்னு
சரி பரவாயில்ல, அது நான் தான், கவலைப்படாத. நிறைய அமௌண்ட் வாங்கி தரேன், இந்தா சந்தோஷமா இருப்பா, ஆனந்தமாக இருக்க செல்லங்களே. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ராணிப்பேட்டை, த கிரேட் ரியல் எஸ்டேட் மேன். ராணிப்பேட்டை ஒரு பெரிய ரியல் எஸ்டேட். இப்போ கோடி ரூபாய்க்கு நீ கொஞ்சம் முதலீடு பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடக்கு. அதை செய்து அந்த இடத்தையும் அந்த பிசினஸையும் நல்லாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்றுவான். ஒரு பொம்பளை பிள்ளைய பற்றிய மன வருத்தம் கொஞ்சம் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. அதை மகிழ்ச்சியாக வாழ வச்சு தாரேன், எந்த குறையும் இல்லாமல். உன்னுடைய பணங்கள்லாம் கோடி ரூபாய்கள் வெளியில் கிடக்கு, அதை அத்தனையும் உனக்கு வாங்கி தந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க. மீண்டும் அந்த பயனாளத்தில் இன்னொரு செக்ஷனை உருவாக்கி அதையும் ஓகே பண்ணி தந்துட்டா போதும்ல. கால் வந்துட்டுவான். நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? என்னுடைய அன்பும் ஆசையும் இருந்தா போதும். வேற என்ன வேணும்? வர வச்சுட்டேன். எனக்கு நல்லாரு, என் கட்டிடத்தை கட்டித்தா. போ வாங்கிக்காடா.